விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்து காலம் காலமாக அதிமுகவிற்கு வாக்கு செலுத்தி வந்த தொண்டர்களையும் மக்களையும் தற்போது திமுகவிற்கு வாக்களிக்க செய்து எடப்பாடி பழனிசாமி புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் திமுகவின் மக்கள் விரோத போக்கை பிரதானமாக வைத்து கழகத்தை வளர்த்தனர். எப்போதும் பொதுமக்களின் வாக்குகள் மட்டுமே திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மாறி மாறி விழுந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமே தவிர அதிமுக தொண்டன் வாக்கு எப்போதும் திமுகவிற்கு விழுந்ததாக வரலாறு கிடையாது. ஆனால் தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவை பார்க்கும் போது அதிமுகவின் மொத்த வாக்கும் திமுகவிற்கு சென்றுள்ளது. இது கழகத்திற்கு நல்லதல்ல. கடந்த தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக 35% வாக்குகளையும் அதிமுக 30% வாக்குகளையும் பெற்றிருந்த நிலையில் இந்த இடைத்தேர்தலில் திமுக 60%க்கும் மேல் பெற்றுள்ளது. ஏற்கனவே 10 தோல்விகளின் வாசம் கூட இன்னும் மாறாத நிலையில் அதிமுகவின் அடிமட்ட வாக்குகள் மொத்தமாக திமுகவிற்கு சென்றுள்ளதை ஒரு சாமானிய தொண்டன் எப்படி தாங்குவான்? தேர்தலை புறக்கணித்தது தவறான முடிவு என விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவு காட்டுகிறது. தொண்டர்களை தொடர் தோல்வியில் வைத்திருந்ததை தாண்டி கழகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 2026 அம்மாவின் ஆட்சியை அமைப்போம் என்று எதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார் என்று தெரியவில்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இடைத்தேர்தலை புறக்கணித்த போது அதிமுகவினர் தேர்தலை புறக்கணித்திருக்கின்றனர். நீங்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிப்பு வெளியிட்ட போதிலும் 82% வாக்குப்பதிவு ஆகியுள்ளது என்றால் தொண்டர்கள் யாரும் உங்கள் கட்டளைகளை ஏற்கவில்லை என்பதை நன்கு உணர்த்துகிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகிய தலைவர்கள் போல் இனி யாராலும் வர முடியாது. அவர்களை போன்று மாஸ் லீடர் நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. இனிவரும் காலங்களில் கழகம் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்றால் ஒரே வழி கூட்டுத் தலைமைதான். மாயத் தோற்றத்தில் வியூகம் அமைக்காமல் யதார்த்தத்தில் வியூகம் அமைத்தால் மட்டுமே வெல்ல முடியும். அதனால் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே யதார்த்தம்.